திருமலையில் ஏழுமலையான தரிசிக்க போகும்போது பஸ்ஸு கார்லேருந்து எல்லாரும் இறங்கி ஒரு இடத்துல செக் பண்ண போவோம்ல, அதாங்க அலிப்பிரி செக் போஸ்ட்டு. இந்த இடத்துக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடியது தாங்க கபில தீர்த்தம். இங்கே நாம் தரிசிக்கக்கூடிய சிவபெருமானோட பேர் கபிலேஸ்வரர்னு சொல்லுவாங்க. மலை அடிவாரத்தில் கபிலேஸ்வரர், திருமலையில் ஏழுமலையான். இதே மாதிரி ஒரு கான்செப்டில் உருவான ஒரு கோயிலுக்கு தாங்க இப்போ நாம் போயிட்டுருக்கோம். யூஎஸ் லாஸ் ஏஞ்சல்ஸில் மலிபூன்ற இடத்துல தாங்க இந்த வெங்கடேச பெருமாள் கோயில் அமைஞ்சிருக்கு. சென்னை மெரினா பீச் மாதிரியே இங்கே சாண்டா மோனிகா பீச். ஆர்ப்பரித்து அடங்கும் அலைகளின் அழகு நம் மனதை வருடிச் செல்கிறது. இயற்கையின் வனப்பினை அள்ளி தெளிக்கும் சாண்டா மோனிகா மலைப்பகுதியை தாங்க இப்போ நாம் கடந்து போயிட்டுருக்கோம். இந்த மலைப்பகுதியில் தான் இந்த மலிபு வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் அமைஞ்சிருக்கு. அதனோட வளாகத்துக்குள்ளே இப்போ நுழைஞ்சிட்ருக்கோம். சில்லென்ற காற்றும், உயர்ந்து நிற்கும் கொடிமரத்தின் மணியோசையும், நிறைந்து நிற்கும் இறைவனின் திருநாமமும் நம் மனதை நிரப்பி நிற்கின்றன. பளிச்சென்று 5 நிலை ராஜகோபுரம் நம்மை வரவேற்க, பட்டாடை உடுத்தி கம்பீரமாய் காட்சி தரும் துவாரபாலகர்களை தரிசனம் செய்து ஆலயம் உள்நுழைவோம் வாருங்கள். 1981 உருவாச்சுங்க இந்த கோவில். ராஜகோபுரத்தையும் கொடிமரத்தையும் கடந்து கருவறையில் வீற்றிருக்கக்கூடிய இறை உருவை காணும்போது ஏழுமலையில் திருவேங்கடமுடையானை தரிசிப்பது போன்ற ஒரு உணர்வு விஞ்சி நிற்கின்றது. கோவிலை சுற்றி வரும்போது ரொம்ப அழகா காட்சி அளிக்கிற மகாலட்சுமி தாயார், ஆண்டாள், ராதாகிருஷ்ணர், ராமர்னு எல்லா தெய்வங்களையும் தனித்தனி சன்னதியில தரிசிக்க முடிஞ்சதுங்க. இந்த கோவில் வளாகத்துல மொத்தம் 2 பகுதி இருக்குங்க. வெங்கடேஸ்வர சுவாமி மகாலட்சுமி தாயார தரிசனம் செஞ்ச கையோட ஒரு 15 படிகள் இறங்கி வந்தா கீழ்த்தளத்துல கற்பகாம்பாள் சமேத கபில ஆரண்யேஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்கு. ஒரே வளாகத்துல சிவனையும் விஷ்ணுவையும் தரிசனம் செஞ்ச மன நிறைவோட கோவில் கேன்டீன்ல சிற்றுண்டிய முடிச்சிட்டு வீடு திரும்பிட்டங்க. श्रीनिवासाय मङ्गलम् श्रीवैकुण्ठविरक्ताय स्वामी पुष्करिणी तटे रमया मङ्गलारासनपरे हिमराचार्य पुरोगमे।